சென்னையின் எஃப்சி ஐஎஸ்எல் சீசன் 2023-24 முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ ஒரு சில பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில சர்ப்ரைசஸ் இருக்கு அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸும் இருக்காங்க அண்ட் ஒரு சில பிளேயர்ஸை ரீடைனும் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க, எத்தனை வருஷம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, want a mid please. So friends, சென்னையின் எஃப்சி 2023-24 சீசன் அப்படிங்கிறது அவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சீசனாக இருந்திருக்கும். 2 டைம் சாம்பியன்ஸ், அதுக்கப்புறமா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாமலே இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கடைசி கட்டத்தில் ஒரு பீக்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பிளே ஆஃபுக்குள்ளே குவாலிஃபை ஆகியிருந்தாங்க. பட் ஃபஸ்ட்டு நாக் அவுட்லேயே வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஸோ அப்படி இருந்தாலும் டீமில் ஒரு சில பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் கோல்ஸை வாங்கி கொடுத்துட்டு இருந்த ஜோர்டன் முரே. ஸோ அவர் அந்த ஸ்ட்ரைக்கர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சென்டர் ஃபார்வர்ட். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நிறைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே கொடுத்துட்டு இருந்தார். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இந்த பிளேயர் இப்போ ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு. அவருக்கு May 31, 2024 சென்னை எஃப்சியோட கான்ட்ராக்ட் முடியுது. முடிஞ்ச உடனே அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவருக்கு ஸ்டே கொடுக்கல. அவர் இல்லாம வேற யாரையெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுங்க அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்டியன் பட்டாச்சியோ அப்படிங்கிற பிளேயர், இத்தாலியை சேர்ந்த சென்டர் மிட்ஃபீல்டர். ஸோ இவரையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சென்னை எஃப்சிக்கு இது காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம் தான். ஓவர்சீஸ் பிளேயரை சைன் பண்ணுவாங்க, அப்படியே ஒட்டுமொத்தமாக ரிலீஸும் பண்ணுவாங்க. போன சீசன்லாம் 6 பேர் எடுத்து 6 பேரையும் தூக்கி வெளியே போட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ கிறிஸ்டியன் பட்டாச்சியோ அவரையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஆகாஷ் சாங்வான், இந்தியாவை சேர்ந்த லெஃப்ட் பேக். ஸோ அவரோட கான்ட்ராக்டும் May 31, 2024 சென்னை எஃப்சி கூட முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால அவர் இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்காரு ஆகாஷ் சாங்வான். ஸோ அவரை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஆகாஷ் சாங்வானுக்கு அப்புறமா வேற யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது சர்தாக் கோலுயி, இந்தியாவை சேர்ந்த ரைட் பேக் பிளேயர். ஸோ லெஃப்ட் பேக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு தொடர்ந்து அப்படியே ரைட் பேக்கான நம்ம சர்தாக் கோலுயி, ஸோ அவரையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இவரோட கான்ட்ராக்டும் May 31, 2024 முடிஞ்சிருச்சு, எண்ட் ஆயிடுச்சு. இப்போ இவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிற எல்லா பிளேயர்ஸுக்கும் கான்ட்ராக்ட் சென்னை எஃப்சி கூட இருந்தது 1 year, May 31, 2024 வரைக்கும் தான் அப்படிங்கிறது நோட்டபிளான விஷயம். சர்தாக் கோலுயி ரிலீஸ் பண்ணப்பட்டாரு. ஃபர்ஸ்ட் பிளேயரா ரிலீஸ் பண்ணப்பட்டவர் பார்த்தீங்கன்னா பஷீர் ரஹ்மான் அப்படிங்கிற பிளேயர் தான், இந்தியாவை சேர்ந்த சென்டர் மிட்ஃபீல்டர். ஸோ அவரையுமே ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அது இல்லாமல் தொடர்ந்து 3 வருஷமா நம்ம சென்னை எஃப்சியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோல் கீப்பர் ஆர் மெயின் கோல் கீப்பராக இருந்த டெப்ஜித் மஜும்தார். பட் ஒரு சில பிரச்சனைகளும் அவர்கிட்ட இருந்திருக்கு. ஸோ சென்னை எஃப்சி இப்போ அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த கோல் கீப்பர் தான் அவர். ஸோ அவரோட கான்ட்ராக்டும் இப்போதைக்கு May 31 முடிஞ்சிருச்சு அண்ட் ஏஜுமே 36 வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ டெப்ஜித் மஜும்தார் ரிலீஸ் பண்ணப்பட்டாரு கோல் கீப்பரா. அவருக்கு பதிலாக இன்னொரு கோல் கீப்பரை ரீடைன் பண்ணிருக்காங்க. அது அந்த ரீடைன் லிஸ்ட்ல நான் சொல்றேன். ஸோ இப்போ வரைக்கும் 7 பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். கடைசியா அவங்க ரிலீஸ் பண்ண பிளேயர் இப்போதைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கிற மாஸ்டர் ரஃபேல் கிரவலாரோ. ஸோ அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வந்தான் வென்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்டை போட்டு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ரஃபேல் கிரவலாரோவை பொறுத்த வரைக்கும் 3 முதல் 4 வருடங்கள் சென்னை எஃப்சியில் இருந்திருக்காரு. இடையில ஒரு வருஷம் ஜாம்ஷெட்பூர் எஃப்சி போயிருந்தாலும் அங்க அவரால் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டா கூட ரஃபேல் கிரவலாரோ சென்னை எஃப்சி கூடவே இருந்து ரிகவர் ஆயிருக்காரு. அந்த அளவுக்கு சென்னை எஃப்சிக்கு அவருக்குமான உறவு அப்படிங்கிறது இருந்திருக்கு. ரஃபேல் கிரவலாரோ உள்ள வரும்போது ஒரு நார்மலான பிரேசில் மிட்ஃபீல்டராக தான் உள்ள வந்திருந்தாரு. இந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் சென்னை எஃப்சி கூட ரொம்ப ரொம்ப ஒன்றி போயிட்டாரு. சென்னை எஃப்சி ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேயரா மாஸ்டர் ரஃபா இருந்தார் அப்படின்னா அதுல எந்த ஒரு மிகையுமே இருக்காது. ஸோ மாஸ்டர் ரஃபா இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணி விடப்பட்டிருக்கிறார் சென்னை எஃப்சினால. சென்னை எஃப்சி மேக்ஸிமம் ஓவர்சீஸ் பிளேயரை அப்படியே எடுப்பாங்க, ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. பட் இந்த ரஃபேல் கிரவலாரோவை மட்டும் ரீடைன் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் இப்போ அவரையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் பார்ப்போம், வெயிட் பண்ணி என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது. ரஃபேல் கிரவலாரோவை ரிலீஸ் பண்ணதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ ரீடைன் அந்த விஷயத்துக்குள்ள வருவோம். ஸோ ரீடைனை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி ஃபர்ஸ்ட் ரீடைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தங்களோட கேப்டன் 2023
23-24 சீசனில் கேப்டனாக இருந்த ரியான் எட்வர்ட் அவரை தான் ஃபஸ்ட்டு ரீட்டைன் பண்ணாங்க. 1 இயர் கான்ட்ராக்ட் தான் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. 2025 வரைக்கும் ரியான் எட்வர்ட் வந்து சென்னை எஃப்சியில் இருக்க போகிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பிளேயராக சென்னை எஃப்சி ரீட்டைன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல டெப்ஜித் மஜும்தாருக்கு ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பேக்கப் விக்கெட் கீப்பரை தான் அவங்க வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. வேற யாரும் கிடையாது, சமிக் மித்ரா. அவரை தான் 2027 வரைக்கும் 3 இயர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. டெப்ஜித்துக்கு எப்படி வரும்போது கொடுத்தாங்களோ அதே மாதிரி சமிக் மித்ராவுக்கும் இப்போ வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னை எஃப்சியோட இன்னைக்கு அப்புறம் கொஞ்சம் பிரைமரி கோல் கீப்பராக சமிக் மித்ரா இருக்க போறாரு அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது. 2027 வரைக்கும் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து கடைசியா நம்ம சென்னை எஃப்சி ஸ்டே கொடுத்தது, அதாவது கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுட்டி குழந்தை, இந்த சென்னை எஃப்சியோட சுட்டி குழந்தைன்னு சொல்லலாமா. ஸோ வேற யாரும் கிடையாது, ஜிதேஷ்வர் சிங் மிட்ஃபீல்டர். ஸோ அவருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. 2025 வரைக்கும் தான் இவருக்குமே எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 பேரை தான் இப்போ வரைக்கும் ஸ்டே கொடுத்துருக்காங்க, கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சென்னை எஃப்சி. இன்னும் ஒரு சில பிளேயர்ஸுக்கு இவங்க கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதெல்லாம் யாருக்கெல்லாம் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க போறாங்க எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தெரிஞ்சுப்போம். அண்ட் நிறைய பிளேயர்ஸை புதுசாக வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. டீம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான எல்லா வேலையும் சென்னை எஃப்சி இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சூப்பரான ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க அடுத்த சீசன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.